எங்களுடைய மதிப்பு உம்முடைய தயவினால் உயரும். பைபிளில் கொம்பு உயரும் அப்படின்னு போட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம வேற 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 மாதிரி சொல்லுவாங்க. அவனுக்கு என்ன 2 கொம்பு முளைச்சிட்டா? யாராவது ரொம்ப பெருமையாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு அப்படிம்பாங்க. அவன் என்ன பெரிய கொம்பா? அப்போ நமக்கு ஆல்ரெடி கொம்புக்கு அர்த்தம் தெரியுது பாருங்களேன். பெரிய கொம்பான்னு அர்த்தம். கொம்புன்னா பைபிள் எப்படி போட்டுக்குன்னா ஸ்டாண்டர்ட். எல்லாம் சொல்லுங்கள் ஸ்டாண்டர்ட். ஸோ கொம்பு, நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாக இருக்கிறீர், உம்முடைய தயவினால் அவர்கள் கொம்பு உயரும். ஆமென். So I believe this is the Rhema word for today. For you are the glory of their strength. Amen. And by your favor our horn is exalted. Amen. Our horn is exalted. அப்படின்னா என்ன? எங்களுடைய மதிப்பு உம்முடைய தயவினால் உயரும். ஆமென். கொம்புனாலே தப்பு கிடையாது. கொம்பை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னு தான் முக்கியம். ஹல்லேலூயா. For favor our horn is exalted. கொம்புனா சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. என்னது? மதிப்பு. எல்லாம் சொல்லுங்க. மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாமே தான். தயவினால் கொம்பு உயரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. தயவினால் கொம்பு உயரும். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாக இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். எல்லாம் சொல்லுங்க. உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். ஆமென். கர்த்தருடைய தயவு உங்கள் வாழ்க்கையில் வரும்னா நான் சொல்கிறேன், நீங்கள் நிச்சயமாகவே உயருவீர்கள். ஆமென். தேவனுடைய தயவு, தேவனுடைய பிரியம், தேவனுடைய கண்ணோக்கம், தேவனுடைய பார்வை உங்கள் மேல் படுகிறபடியினாலே நான் சொல்லுகிறேன், இந்த வருஷம் உங்கள் கொம்பு உயர்த்தப்படும், உங்கள் மதிப்பு உயர்த்தப்படும். ஆமென், ஆமென், ஆமென். உங்களுடைய அபிஷேகம் இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இன்னும் மேன்மையான காரியங்களை இந்த வருஷத்தில் என்ன பண்ணுவார்? அவர் செய்வார். ஸோ அதனால் நிறைய பேர் உங்கள் கொம்பை பார்க்க போகிறாங்க. ஆமென். அநேகருக்கு உங்கள் மதிப்பு தெரிய போகிறது, அநேகருக்கு உங்கள் மரியாதை தெரிய போகிறது. ஆமென். And by your favor you exalt our horn. உம்முடைய தயவினால எங்கள் கொம்புகள் உயருகிறது அப்படின்றது தான். அப்போ கர்த்தருடைய தயவு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் உயர்வு வருகிறது. எல்லாம் சொல்லுங்க. தயவு தரும் உயர்வு.